அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம தத்துவ போதம் வகுப்பு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடந்த வகுப்புகள்ல அறிமுக உரையாக தத்துவ போதத்திலே புருஷார்த்தம் என்பதை பற்றி பார்த்தோம். அந்த புருஷார்த்தம் என்பது மனிதனின் லட்சியங்கள் என்று பார்த்தோம். அந்த லட்சியங்கள் 4 வகைப்படுகின்றன. அவைகள் தர்மார்த்த காம மோட்சம் என்று பார்த்தோம். தமிழிலே அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலைகளிலும் மனிதன் பயணம் செய்து இறுதி நிலையாகிய பிறவா பெருநிலையாகிய வீடு பேறு என்பது ஒரு பூரண திருப்தி, அதாவது விடுதலை உண்டாக வேண்டும் என்று பார்த்தோம். அப்ப அந்த நிலைக்கு போவதற்காக வேதாந்த சாஸ்திரம் நிறைய வழிமுறைகளை கையாளுகின்றது. அதற்கான நிறைய சாஸ்திரங்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றது. இப்ப அப்படிப்பட்ட வேதாந்த சாஸ்திரத்திலே அடிப்படை புத்தகங்களாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவைகள் எல்லாம் நம்ம பிரகரண கிரந்தம் அப்படிங்கிறோம். அவையெல்லாம் என்ன? உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை அப்படின்ற மிக உயரிய நூல்களை தான் நம்ம வேதாந்த சாஸ்திரத்திலே எடுத்துக்கிறோம். அப்ப வேதாந்த சாஸ்திரத்திலே கூறப்படுகின்ற உபநிடதங்களும் பிரம்மசூத்திரமும் பகவத்கீதையும் நமக்கு மிகப்பெரிய நூல்களாக பார்க்கப்படுகின்றது. அந்த வழியிலே ஆதிசங்கரருடைய இந்த தத்துவ போதம் எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தத்துவ போதம் உரைநடையில் இருக்கு. மற்ற நூல்கள்லாம் ரொம்ப சமஸ்கிருத ஸ்லோகம் மூலத்தில் இருக்கும். அப்ப அதனால இந்த வேதாந்த சாஸ்திரங்கள்ல வரக்கூடிய உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை எல்லாம் பிரஸ்தானத்ரயி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பிரஸ்தானத்ரயி அல்லது பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்லலாம். 3 விதமான முக்கிய நூல்களாக வேதாந்தத்திலே பார்க்கப்படுகின்றது. அதுல இந்த தத்துவ போதம் தான் நமக்கு உரைநடை வடிவில கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இந்த தத்துவ போத நூல்கள்ல தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு தியான ஸ்லோகம் இருக்கு. அந்த தியான ஸ்லோகத்தை படிச்சுட்டு தான் நம்ம இந்த நூலை தொடங்கணும். ஏன்னா அன்றைக்கெல்லாம் அப்படித்தான் ஒரு முறையாகத்தான் எதையும் நூல்கள்ல வைத்திருப்பாங்க. அந்த அடிப்படையிலே முதல்ல தியான ஸ்லோகம் கூறப்படுகின்றது. இப்ப அந்த தியான ஸ்லோகம் என்ன அப்படின்னா, வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுட்சூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதா விதீயதே. இந்த தியான ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரையும் ஆதிசங்கருடைய குருவை கோவிந்த் பகவத் பாதரையும் குறிப்பிட்டு இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்லோகம் ஆதிசங்கரால் எழுதப்பட்டது. இப்ப இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனையும் தன்னுடைய குருவையும் வணங்கி இந்த நூலானது ஆதிசங்கரால் எழுதப்பட்டிருக்கின்றன. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் முழுவதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்திற்கும் தலைவனாகவும் யோகிகளுக்கும் மாயைக்கும் தலைவனாகவும் இருக்கின்ற கிருஷ்ண பெருமானை வணங்கி, எனக்கு அறிவை கொடுத்த அல்லது ஞானத்தை கொடுத்த குருநாதரை வணங்கி, தத்துவபோதம் என்ற உண்மையான மெய்ப்பொருளை பற்றிய அறிவை கொடுக்கின்ற இந்த நூலை மோட்சத்தை அடைய விரும்புகின்ற முமுட்சுக்களுக்காக நன்மை உண்டாகும் பொருட்டு என்னால் எழுதப்படுகின்றது அப்படின்ட்டு ஆதிசங்கரர் இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதுதான் அந்த பிரார்த்தனை ஸ்லோகத்துடைய பொருள். அப்போ பகவான் கிருஷ்ணரையும் தன்னுடைய குருநாதராகிய கோவிந்த் பகவத் பாதரையும் வணங்கி மெய்ப்பொருள் பற்றிய அறிவை கொடுக்கின்ற ஒரு நூலை ஆதிசங்கரர் வெளியிடுகின்றார். அந்த நூல் யாருக்காக? மோட்சத்தை விரும்புகின்ற முமுட்சுக்களுக்காக கொடுக்கப்படுகின்றன. அதுதான் தத்துவ போதம் என்ற இந்த நூல். அப்ப இந்த பிரார்த்தனையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம எந்த ஒரு பாடத்தை படிப்பதாக இருந்தாலும் அது தடைகள் வராம நம்ம படிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு எதுலையுமே முழுமையா முடிக்க முடியாம இடையில தடைகள் வந்துடும். இப்ப எந்த ஒரு காரியத்தை சிலர் செய்ய தொடங்கினாலும் பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை முழுமையாக முடிக்க முடியாம தடைப்பட்டு போய் அந்த காரியம் வெற்றி அடையாம போயிடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரவர்கள் உண்டாக்கி வைத்திருக்கின்ற கர்ம வினைகள் தான் காரணமாக பார்க்கப்படுகின்றன. ஏன்னா ஒரு செயலை செய்ய தொடங்குவோம், கொஞ்சம் நல்ல விதமா தான் போயிட்டு இருக்கோம்.
திடீர்னு பார்த்தா நம்ம கர்மா தியரியில கொஞ்சம் பிரச்சனை வர்றதுனால அந்த செயலை நம்ம செய்து முடிக்காம அது நின்னு போயிடும், பாதியிலேயே நின்னு போயிடும். அது மாதிரி இப்ப இந்த பாடத்திட்டங்கள் நம்ம படிக்கும்போது இந்த நூல் முழுமையா முடிக்கிற வரைக்கும் சிலரால் வர முடியாம போயிடலாம். அப்ப அவர்களுக்கு தடை உண்டாகலாம். அந்த தடையிலிருந்து விடுபடுவதற்காக அந்த தடைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனை ஸ்லோகம் எழுதப்பட்டிருக்கின்றன. அதுல இந்த பிரார்த்தனை ஸ்லோகம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. மேலும் இந்த நூலை பொறுத்த வரைக்கும் ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, இந்த நூலை எழுதி முடித்தால் மட்டும் போதாது, அது அனைவருக்கும் படித்து பயன்பெறுவதற்கான ஏதுவாக அந்த பிரார்த்தனை மந்திரம் இருக்க வேண்டும் என்றும் அவர் முடிவு செய்கிறார். அப்ப அந்த பிரார்த்தனையின் பயனாக அவரது காலம் முதல் கொண்டே, ஆதிசங்கரர் வாழ்ந்த காலத்தின் முதல் கொண்டே இன்று வரை நம் அனைவராலும் இந்த நூல் நடைமுறையில படித்து பயன்பெற முடிகின்றது. அப்ப இதுதான் இந்த பிரார்த்தனையுடைய சிறப்பாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேலும் நாம் மட்டும் இந்த நூலை படித்தால் போதாது, நம்மை போன்றே மற்ற அனைவரும் படித்து பயனடைய வேண்டும் என்றுதான் நாமும் இந்த பிரார்த்தனையை செய்து கொள்கிறோம். அப்ப பொதுவா நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பும் அதற்கு 3 விதமான காரணங்கள் தேவைப்படுகின்றன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, முதலாவது பிரயத்தனம், அதாவது அதற்கான முயற்சி எடுக்கணும், பிரயத்தனம் செய்யணும். இரண்டாவது காலம், அதை படிப்பதற்கான ஒரு காலத்தை நம்ம ஒதுக்கணும். மூன்றாவது ஈஸ்வரனின் அனுகிரகம். இந்த 3ம் இருந்தால்தான் அந்த செயலை நம்ம முழுமையாக செய்ய முடியும். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த செயல் எப்பொழுது முழுமையாகும் என்றால் இந்த 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று முயற்சி, இரண்டாவது அதற்கான நேரம், மூன்றாவது ஈஸ்வர அனுகிரகம். இந்த 3ம் இருந்தால்தான் எந்த ஒரு காரியமும் முழுமையடையும். அப்ப இதுல பிரயத்தனம் என்பது நம்முடைய முயற்சி என்பதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் மேற்கொள்ளும் முயற்சி சரியான முயற்சியாகவும் இருக்க வேண்டும். பிறகு அந்த முயற்சியை கைவிடாமல் சரியான காலம் வரை அதை தொடர வேண்டும். ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு படிச்சா நாளைக்கு விட்டுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அந்த காலம் என்பது என்ன? ஒரு விஷயத்தை தொடங்குறோம்னா அது முடிக்கிற வரைக்கும் அதுல இருக்கணும். பாதியிலேயே அதை பார்த்துட்டு அப்படியே ஓடிடக்கூடாது. அப்படி ஓடினா என்ன ஆகும்? அந்த விஷயம் முழுமையடையாம போயிடும். அப்ப அதனால அந்த விஷயத்தை முடிக்கின்ற காலம் வரைக்கும் நம்ம அதுல தொடர்ந்து நிற்கணும். அப்பதான் அந்த சப்ஜெக்ட் முழுமை அடையும். நம்ம எதை எடுக்கிறோமோ, எதை தொடுறோமோ, அல்லது எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த காரியம் அப்பொழுதுதான் முழுமை அடையும். அதனால சரியான காலம் வரை செய்கின்ற செயலை தொடர வேண்டும். அடுத்தது ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லை என்றால் என்ன முயற்சியை நாம் சரியாக செய்தாலும் அது வெற்றி பெறாமல் போகலாம் என்ற அறிவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம ஒரு விஷயத்தை முழுமையாக முடிக்க முடியும். அப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், நம்முடைய முயற்சிக்கு ஈஸ்வரனின் அனுகிரகம் ஏன் தேவைப்படுகின்றது? இது நான் தானே முயற்சி எடுக்கிறேன், எனக்கு நான் செய்யற முயற்சினால ஒரு பிரயோஜனத்தை நான் அடைந்துட விட முடியாதா? எனக்கு மேல ஈஸ்வரன் ஒருத்த அனுகிரகம் பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகம் சிலருக்கு வரலாம். ஏன் அப்படி வருது அப்படின்னா, அவங்க அந்த ஈஸ்வரனுடைய தன்மை இல்லாம நம்ம சாதிக்க முடியும் நினைக்கிற ஒரு அகங்காரம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அப்படி வருது. ஏன்னா இப்ப நம்முடைய முயற்சிகளுடைய தடைகளை யாரால நீக்க முடியும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? இப்ப இந்த மனம் இருக்கு இல்லையா, மனிதனுடைய மனம் என்பது தனித்துவமான மனம் என்று பார்த்தோம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய மனம் ஈஸ்வர மனம் அப்படின்னு பார்த்தோம். அதை நம்ம என்ன சொல்றோம்? பிரபஞ்ச மனம் அப்படின்னு சொல்றோம். ஈஸ்வரனை நம்மள ஒரு தனித்த மனமாக நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்முடைய மனதிலே எழக்கூடிய எண்ணங்களிலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் நாம உண்டாக்கி கொண்டது. ஆனால் நம்முடைய ஒட்டுமொத்த மனங்கள், அதாவது உங்களுடைய மனசு, என்னுடைய மனசு இப்படின்னு எத்தனையோ இந்த கோடான கோடி மனிதர்களுடைய மனங்கள்ல பலவாறான எண்ண சிதறல்கள் இருக்கும். எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும். அவரவர்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவரவர்கள் படித்த கல்விக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை உள்வாங்கி ஏற்றி வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அதுதான் அவரவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையும் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஏன் இந்த மாதிரி எண்ணங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்குது, அதுக்கு நானே தான் முயற்சி எடுக்கிறேனா அப்படின்னா, இங்க ஒரு சூட்சுமம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இடத்துல ஒரு எண்ணம் உதயமாகிறது, இந்த மாதிரிதான் ஒரு சூழ்நிலைகள் நமக்கு நடக்கணும், இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பிறக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு மேல ஒரு சக்தி தான் தீர்மானிக்குது. காரணம் என்னன்னா கர்மா அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க நினைக்கலாம், இப்ப நான் இந்த மாதிரி இடத்துல பிறந்திருந்தா இப்படி வாழ்ந்திருக்கலாமே, அந்த மாதிரி இடத்துல பிறந்திருந்தா அப்படி படிச்சிருக்கலாமே, அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய ஆசைகள் எல்லாம் மனதில் இருக்கும். பலவாறு எண்ணங்கள் எல்லாம் தோன்றி இருக்கும். இப்ப நான் முன்னே சொன்ன மாதிரிதான், இப்ப இந்த மாதிரி வேதாந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கணும்னா நம்ம எந்த தேசத்துல பிறந்திருக்கணும்? பாரத தேசத்துல பிறந்திருக்கணும். அதுக்குண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கணும். அப்பதான் இது மாதிரி பாடங்கள் எல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு நம்ம கடந்த பாடங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்.
இப்ப மற்ற நாடுகள்ல, இப்ப அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற மற்ற நாடுகள்ல பிறந்திருக்கின்றவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குமான்னா கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர்களுடைய கலாச்சாரம் வேற, அவர்களுடைய கடவுள் வேற. அப்ப நாம இந்த மாதிரி வாய்ப்புகள் அவங்க தேர்ந்தெடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதுல யாரோ ஒரு சிலர் வேணா தேடிட்டு வரலாம். நம்ம இந்தியாவை நோக்கி வரலாம். இந்திய பாடங்களை படிக்கலாம். இது மாதிரி நம்முடைய சனாதன தர்மத்துக்குள்ள ஒரு ஆர்வத்தை காட்டலாம். ஆனா பெரும்பாலானவர்களுக்கு வாய்ப்பு இங்குதான் திறக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்தியாவில பிறக்கணும். பாரத தேசத்துல பிறக்கணும். இப்ப இது மாதிரி நம்ம சாஸ்திரங்களை படிக்கணும். சரி, இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு எந்த குடும்பத்துல பிறந்தா படிக்க முடியும்? பிராமணர் குடும்பத்துல பிறந்தாதான் படிக்க முடியுமான்னா அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப பிராமணர் குடும்பத்துல பிறந்த எத்தனையோ பேர் சாஸ்திரங்களை படிக்க முடியலையே. அப்ப ஏன் அந்த குடும்பத்துல பிறந்தா படிச்சு முடிச்சிருக்க வேண்டியதாங்கன்னா கர்மா விடாது. அப்ப இங்க என்ன, பிறவினால ஒருத்தன் பிராமணனா பிறந்துட்டா அவன் இந்த சாஸ்திரத்தை படிச்சிருவானான்னா அப்படி கிடையாது. அப்ப நம்முடைய சனாதன தர்மத்திலே, மனு தர்மத்திலே கூறப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படிங்கிற 4 விஷயங்கள் வந்து நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளாக பிரிக்கப்பட்டு அரசர்களால் கையாளப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாக நம்ம பார்க்கிறோம். அப்ப பிராமணன் நம்ம எப்படி வச்சிருக்கோம்? ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆச்சாரியனாக வச்சிருக்கிறோம். சத்திரியனை எப்படி வச்சிருக்கோம்? அரசை ஆளக்கூடிய ஒரு மன்னனாக பார்க்கிறோம். வைசியன் வந்து வியாபாரத்தை செய்கின்றவன், சூத்திரன் வந்து இந்த 3 பேருக்கும் உதவியாக இருக்கின்றவன் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது, இப்ப பிராமண குலத்துல படிச்சா கல்வியை கற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி பிறப்பின் அடிப்படையில எல்லாருமே கல்வியை கற்றுக்கொள்ள முடியுதான்னா அதுக்கு கர்மா இடம் கொடுக்காது சிலருக்கு. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிறந்திருப்பாங்க பிராமண குடும்பத்துல, ஆனா கல்வி கற்காமல் வேற வியாபாரத்துக்கு வந்துருவாங்க. வைசியனுடைய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. வைசியன் தானே வியாபாரத்தை பண்ணணும். ஆனா பிராமணன் வைசியனுடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பான், வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப வைசியன் வந்து வைசிய குலத்துல பிறந்திருப்பான், அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்திருப்பான். அவனுக்கு என்ன ஆகும்னா தன்னைத்தான் அறிய வேண்டும் ஒரு ஆர்வம் வரும். அவன் ஆர்வ கோளாறுலாம் எப்படியாவது இறைவனை தெரிஞ்சுக்கணும், எனக்கு யாராவது கத்துக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேதம் படிக்க போயிடுவான். வேதம் படிப்பான். அவனுக்கு வேதம் தெரிஞ்சிடும். அப்ப அவன் வேதம் படித்து அவன் நல்ல ஒரு பண்டிதனா மாறுவான். வேதத்திலே கூறப்பட்ட நிறைய விஷயங்களை உள்வாங்கி அவன் அந்த நிலைக்கு உயர்ந்து விடுவான். அப்போ யாருக்கு இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடிகின்றதோ, வேதாந்த சாஸ்திரங்களை படித்து யாருக்கு பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடிகின்றதோ அந்த பிரம்மத்தை அறிந்தவன் இங்க பிராமணன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, பிறப்பின் அடிப்படையில நாம இங்க பிராமணன் எடுத்துட்டு பேசவே கூடாது. அது மிகப்பெரிய தவறான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது புரியாம நிறைய பேர் அந்த குளறுபடிகளை பண்ணி ஜாதிகளுடைய அடிப்படையில, மதங்களுடைய அடிப்படையில நம்மளை பிரிச்சு கையாளக்கூடிய சூழ்ச்சிகளை செய்து விட்டார்கள். அது அரசியல்வாதிகளுடைய திருவிளையாடல் நம்ம சொல்லலாம். மற்றபடி நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள், சராசரி மனிதர்களிடத்துல அந்த மாதிரி பேதம் இல்லை. இங்க புரிதலுக்காகத்தான் நம்ம வாழ்றோம். அப்போ வந்து இப்ப வைசியன் வந்து இதை படிக்கலாம், வேதத்தை படிக்கலாம். ஒரு அரசன் கூட வேதத்தை படிக்கலாம். அந்த காலத்துல எப்படின்னா குருகுல கல்வி முறையில அரசகுமாரர்களும் படிப்பாங்க, சாதாரண வைசியர்களுடைய குழந்தைகளும் படிப்பாங்க, பிராமணர்களுடைய குழந்தைகளும் படிப்பாங்க, சூத்திரனுடைய குழந்தைகளும் படிப்பாங்க. அங்க பிரிவினை கிடையாது. யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர் வந்து படித்து இந்த பாடங்களை தெரிந்து பிரம்மனிஷ்டன் ஆகலாம். அந்த மாதிரி பிரம்மனிஷ்டன் ஆனவர்களை பிரம்ம ஞானிகள் அப்படின்னு சொல்றோம், பிராமணர்கள் என்று சொல்றோம். அப்படி நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிராமணர்கள் தான். பிரம்மத்தை அறிந்தவர்கள் பூரா பிராமணர்கள் தான். பிரம்மத்தை உபதேசித்தவர்களும் பிராமணர்கள் தான். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா வியாசர் யாரு? பிராமணரா? பிறப்பால் பிராமணன் கிடையாது. ஆனால் பிரம்மசூத்திரம் எழுதியிருக்காரு, விளக்கவுரை எழுதியிருக்கிறாரு, உபனிஷதங்களுக்கு விளக்கவுரை கொடுத்திருக்காரு. அப்புறம் நம்முடைய நேரத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் வியாசரால தான் இந்த கர்ம காண்டமும் ஞான காண்டமும் பிரித்து தொகுத்து கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த மாதிரி நிறைய மகான்கள் பிறவினால பிராமண குடும்பத்துல பிறக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையினால பிராமணர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் அப்படிங்கிற அடிப்படையை மட்டும் புரிந்துகிட்டா போதும். பிறவியை வச்சு பிராமணன் அப்படின்ற அகங்காரம் நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் பெரும்பாலானவர்கள் இந்த பாதையில வெற்றி அடைய முடியறதில்லை. அதுவே உங்களுக்கு ஒரு தடையாக மாறிவிடுகின்றது. அப்ப அதைத்தான் இங்க தடை என்று பேசப்படுற விஷயம் என்ன நாம் சொல்ல வரோம் அப்படின்னா, இப்ப ஏன் நான் இதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு வரேன் உங்களுக்கு அப்படின்னா, இப்ப இந்த பாடத்திட்டத்தை படிக்க வருகின்ற எத்தனையோ பேர்ல பிராமணர்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர்ல சூத்திரர்கள் இருக்கலாம். ஆனால் இங்க சூத்திரனோ, வைசியனோ, பிராமணனோ, சத்திரியனோ முக்கியம் இல்லை. பிறவியினால் உங்களுக்கு சமுதாயம் அங்கீகரிக்கப்பட்ட ஜாதி மதங்களை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு இந்த பாடத்திட்டம் உள்ளே போகுது, நான் பிறவியினால் சூத்திரனா இருக்கலாம், ஆனா இந்த பாடத்திட்டத்தை படித்ததுனால் நான் பிராமணன் ஆகிறேங்கிற தகுதி உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். அவ்வளவுதான். அப்ப பிரம்மத்தை அறிந்தவன் இங்க பிராமணன் ஆகிவிடுகின்றானே தவிர பிறவியை வைத்துக் கொண்டு அவனை நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ஜாதிகளை ஒழிக்க வேண்டும்ட்டு இன்னைக்கு அரசியல்வாதிகள் பேசுறாங்க.
ஆனா ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துன உடனே ஜாதி என்ன ஜாதின்னு தான் கேட்கறாங்க. அப்ப யார் இதை ஒழிக்கணும்? ஒரு சராசரி மனிதனா இதை ஒழிக்கணும்? யார் அரசாள்கிறார்களோ அந்த அரசாள்கிறவர்கள் தான் இந்த ஜாதியை ஒழிக்கணும். அப்ப அரசாள்கின்றவர்கள் வந்து ஜாதியை ஒழிக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஜாதி இருந்தால்தான் அவர்கள் அரசாளவே முடியுங்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. அப்ப அதனால ஜாதி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனா நாம அந்த ஜாதியை எடுத்துக்காம, இங்க பிறவியினால் எப்படி வேணாலும் நாம் பிறந்திருக்கலாம், எந்த குலத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். இங்கு பிறவியில் இழிவு தாழ்வு கிடையாது. இது வந்து ஔவையாரும் சொல்லியிருக்காங்க. ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வலுவா நெறிமுறையில் நிட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. ஔவையாருடைய செயல் நான் சின்ன வயசுல படிச்சது. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. அப்ப யாரெல்லாம் கொடுக்கின்ற குணம் இருக்கின்றதோ, மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கின்றவர்களோ, அவர்களெல்லாம் ஜாதியில உயர்ந்தவர்கள், பெரியவர்கள். யாருக்கெல்லாம் கொடுக்கும் குணம் இல்லையோ, உதவி செய்யக்கூடிய குணம் இல்லையோ, அவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள். இவ்வளவுதான் விஷயம். அப்போ ரெண்டே ஜாதி தான். ஒன்று உயர் ஜாதி, ஒன்று தாழ் ஜாதி. யார் உயர்ந்த ஜாதி? இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். அவ்வளவுதான். அப்போ நம்ம மற்றவர்கள் உதவி செய்தால் உயர்ந்த குலத்தவர்கள், உதவி செய்யாவிட்டால் தாழ்ந்த குலத்தவர்கள். இந்த அடிப்படையில் தான் ஜாதியை பார்க்கணும். இது நான் சொல்லல, ஔவையார் சொல்லிட்டாங்க. அப்ப ஔவையாரே சொல்லி இருக்கும் போது ஏன் நம்ம நடைமுறையில கொண்டு வர மாட்டேங்கிறோம், படிக்க மாட்டேங்கிறோம்? ஔவையாரெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு அறிஞர் அண்ணா இருந்தா போதும், கலைஞர் கருணாநிதி இருந்தா போதும். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்றதுனால நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் புரியாம போச்சு. இதுதான் பிரச்சனை. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, உண்மை என்னன்னு தெரிந்து கொண்டு வரும்பொழுது இங்கு நமக்கு எந்த ஒரு பாடத்திட்டத்தை படிப்பதற்கு வந்தாலும் நம்முடைய கர்மா வந்து தடையாக மாறிவிடும். அப்ப அந்த தடையை நீக்கிக் கொள்வதற்காக ஈஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் ஈஸ்வரன் பிரபஞ்ச மனமாகவே இருக்கின்றான். என்னை அவன்தான் வழி நடத்துகின்றான். அவனில் நான் ஒரு கருவி அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். நம்ம இடத்துல அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருந்தால்தான் நம்ம ஒரு விஷயத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு அதில் பாண்டித்யம் பெற முடியும், நம்ம இலக்கையும் அடைய முடியும். அந்த பாடத்தை படித்து ஒரு தெளிவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், நம்முடைய கோல் என்ன, நம்முடைய லட்சியம் என்ன? அறம் பொருள் இன்பம் வீடு. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பொது தர்மம். இது வந்து இவருக்கு தான் அவருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றது இல்லை சாஸ்திரம். எல்லாரும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்பது அவசியமாகின்றது. இதுதான் மனிதனுடைய லட்சியம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப யாரெல்லாம் இந்த லட்சியத்திலே பயணம் பண்ண ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் அப்படியே ஒவ்வொரு படிநிலையா பயணம் பண்ணணும். அறம் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளணும், நேர்மையான வாழ்க்கை வாழணும், நேர்மையான வழியிலே பொருளை ஈட்டணும், பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? இன்பம். அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கலாம். இறுதி இலக்கு என்ன? வீடு பேரு. அதாவது நம்ம அந்த விடுதலை அடைய வேண்டிய விஷயத்துக்கு போகணும். அப்ப இந்த 4 பாதைகளில் நாம் பயணிக்கக்கூடிய அந்த 4 லட்சியங்களை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் பயணம் பண்ணும்போது அவனுக்கு தடைகள் வாராமல் இருக்க வேண்டும் என்றால் அது ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். ஆகவே ஈஸ்வரனை இங்கு பிரார்த்தனை செய்து இந்த நூல் வந்து தொடங்கப்படுகின்றது. அப்ப என்ன தடைகள் நமக்கு உண்மையிலே வருது அப்படின்னு பார்த்தா, சாஸ்திரம் 3 விதமான தடைகளையும் நமக்கு சுட்டி காட்டுது. அது என்ன மாதிரி தடைகள் அப்படின்னு பார்த்தா, ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆத்மீகம் அப்படின்னு 3 தடைகள். இதை வந்து சமஸ்கிருதத்துல சொல்றதா இருந்தா அத்தியாத்மிகம், அதி பௌதீகம், அதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 3 தடைகள்ல ஆதி தெய்வீகம் அப்படின்னா இயற்கையிலிருந்து வருகின்ற தடை. இந்த இயற்கை வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில தடை பண்ணிடும். எப்படின்னா, இப்ப நீங்க வகுப்புக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அன்றைய காலத்துல நம்ம நேர்ல தானே குருகுல கல்வியில படிப்போம். அப்ப நம்ம குருகுல கல்வியை படிக்கிறதுக்கு வீட்டை விட்டு கிளம்புறோம்னா உடனே மழை, பயங்கரமான மழை, இடி மின்னலோட பெய்யும். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அப்ப நம்ம அந்த கல்வியில போய் கற்றுக்கொண்டு முழுமை அடைய முடியாது. பாடம் வந்து நமக்கு டிஸ்கண்டினியூ ஆயிடும். அதாவது தொடர்ந்து அந்த பாடத்தை படிக்க முடியாது. இப்ப இன்னைக்குதான் நமக்கு இவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு. இப்ப நேற்று நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை இன்னைக்கு நீங்க ரெக்கார்டிங்ல போட்டு படிச்சுக்கிட்டே கேட்கலாம். ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படி கேட்க முடியாது. நீங்க நேரடியா குருகுலத்துக்கு போகணும், குரு முன்னாடி உட்காரணும், குரு உபதேசம் கொடுப்பாரு, அப்பதான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அன்னைக்கெல்லாம், அன்றைய காலகட்டங்கள் எல்லாம். இப்ப இன்னைக்கு நம்ம மாடர்ன் டெக்னாலஜில இருக்கனால எல்லாம் ஆன்லைன்ல வந்துருச்சு. யூடியூப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் சேனல்ஸ் இருக்கு. நம்ம எப்ப வேணா எப்படி வேணா பாத்துக்கலாங்கிற மாதிரி நம்ம வளர்ந்துட்டோம். ஆனா இந்த வளர்ச்சியெல்லாம் நம்மளுடைய புண்ணிய கர்மாவை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கலையே. இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கலையே. நிறைய பேர் இந்த வேதம் படிக்க முடியாம இறந்து போயிட்டாங்களே. ஆனா நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு வகையில் நம்ம புண்ணியம் செய்திருக்கிறோம். ஏன்னா
இப்படி ஒரு ஆன்லைன் கிளாஸஸ்ல இப்படி ஒரு எங்க வேணா இருந்துகிட்டு வீட்டுல அப்படி சோபாவில் படுத்துக்கிட்டு நம்ம பாடம் கேட்கற அளவுக்கு இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு புண்ணிய கர்மா இருந்தா தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த ஆதி தெய்வீகம் என்பது இயற்கையினால் வருகின்ற தடை இருக்கிறது. ஆதி பௌதிகம் என்றால் சூழ்நிலைகளால் வருகின்ற தடை. ஆதி ஆத்மீகம் என்றால் நம்மால் ஏற்படுகின்ற தடை. இப்படி 3 தடைகள் இருக்கு. அப்ப என்ன இயற்கையினால் வருகின்ற தடை அப்படின்னா சூழ்நிலைகளால் வருகின்ற தடை, மற்றவர்களால் வருகின்ற தடை அப்படின்னா எப்படின்னா, இப்ப இது மாதிரி பாடத்திட்டங்கள்ல நீங்க படிக்க கிளம்பும் போது வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாத வேலை, வீட்டுல ஒழுங்கா சம்பாதிக்கிற வேலையை பாருங்க. இப்ப நீங்க ஆன்மீகம்ட்டு எங்கேயோ போய் என்னத்தை சாதிக்க போறீங்க, நீங்க ஏற்கனவே ஆன்மீகத்துல சாதிச்சது போதும், ஒழுங்கா குடும்பத்தை பாருங்க அப்படின்னு நம்மள கிளம்பும் போதே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்க போகும்போதே அவங்க மைண்ட் செட் என்ன பண்ணும், இதெல்லாம் கத்துக்க கூடாது, இது நம்மளை வந்து சாமியார் ஆக்கிடும், சன்னியாசி ஆக்கிடும், அதனால இதெல்லாம் நீங்க படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப இது மாதிரி பாடத்திட்டங்களை நம்ம அந்த காலத்துல இருந்தே படிக்க முடியாம போனதுக்கு நாமளே தான் காரணம். அதே மாதிரி நம்முடைய சொந்த தடை என்ன, நமக்கு போகிறதுக்கு ஒரு மொடை, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது, இன்னொரு நாள் பார்த்தா போதும், இல்லைன்னா இந்த கிளாஸ் எப்படி இருந்தாலும் ரெக்கார்டிங்ல போடுறாரு அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு மைண்ட் என்ன பண்ணும்னா அப்படியே அப்பப்போ தள்ளி போட்டுக்கிட்டே போகும். எந்த விஷயத்துல ஒரு ஈடுபாடு இல்லாம தள்ளி போட்டுக்கிட்டே போற இந்த தடைகள் எல்லாம் நம்மிடத்துல இருக்கின்றன. இதெல்லாம் நம்மிடத்துல வரக்கூடிய முக்கிய தடையாக பார்க்கணும். அப்போ பூகம்பம், மழை, வெள்ளம், இடி, மின்னல் மற்றும் விபத்துக்கள் போன்றவற்றினால் வருகின்ற தடைகளை நாம் என்ன சொல்றோம், இயற்கையிலிருந்து வருகின்ற தடை என்று பார்க்கிறோம். சூழ்நிலைகளால் வருகின்ற தடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மை சார்ந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தினரால ஏற்படுகின்ற தடைகள். நம்மால் ஏற்படுகின்ற தடைகள் அப்படின்னு பார்த்தா நம்முடைய அறியாமையும் நம்முடைய உடல் உபாதைகளும் நாம் உண்டாக்கி கொண்ட சோம்பேறித்தனமும் நமக்கு தடையாக மாறிவிடுகின்றன. அப்ப இது போன்ற தடைகள் நம் முயற்சிக்கு இடையூறு உண்டாக்காதவாறு தடுக்க நமக்கு பிரார்த்தனை பயன் கொடுக்கின்றது, பிரார்த்தனை கை கொடுக்கின்றது. அந்த அடிப்படையில இப்ப இந்த பிரார்த்தனையை இந்த நூலில் முதல் அம்சமாக பகவான் ஆதிசங்கரர் வைத்திருக்கிறார். அப்போ இந்த தடைகள் வராத வண்ணம் இந்த பிரார்த்தனையை நம்ம செய்துவிட்டு இப்போ இந்த பாடத்தை நம்ம படிக்க தொடங்குறோம். அப்படி நம்ம படிக்க தொடங்கும் போது இந்த பாடத்துல முதல் சம்பந்தமா இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஆதிசங்கரர் அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னா என்ன? அதாவது இந்த அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னா சில நூலாசிரியர்கள் வந்து பொதுவாக எந்த ஒரு நூலை எழுதினாலும் அது பிரார்த்தனை ஸ்லோகத்தில் தான் அந்த நூலை வந்து முதல்ல ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் ஏற்படும். அந்த நூலை பற்றிய சில விவரங்களை அந்த பிரார்த்தனை ஸ்லோகத்திலே இணைத்தும் சிலர் வெளிப்படுத்துவார்கள். நான் என்ன மாதிரி எழுத போறேன், அந்த நூல்ல நான் என்ன விஷயத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு அந்த நூலை பற்றிய விவரங்கள் கூட அந்த பிரார்த்தனை ஸ்லோகத்திலேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி சொல்லக்கூடிய அந்த இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா அனுபந்த சதுஷ்டயம் என்று பெயர். 4 விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கிறது. இது ஆதிசங்கரன் என்ன பண்றார், தன்னுடைய இந்த தத்துவ போதம் நூலிலே இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்திலே அனுபந்த சதுஷ்டயத்தை வெளிப்படுத்துகின்றார். அதாவது ஒரு நூலாசிரியர் ஒரு நூலை எழுதி வெளியிடுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அவைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நூலை எழுதுவதற்கு முன்பு அந்த நூலை பற்றிய விவரங்களை கண்டிப்பாக முன்னுரையாக கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு நூலை படிக்க போறோம்னா அந்த நூல் என்ன எனக்கு தேவையானதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு தானே படிக்க போறோம். நமக்கு சப்ஜெக்ட் சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட போய் நம்ம படிச்சு முடிச்சு தான் நம்ம வர முடியும். அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு நூலை எழுதுவதற்கு முன்னாடி நூலாசிரியர்களும் அங்க வந்து அவங்களுடைய நூலை பற்றி முன்னுரையில் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் என்ன மாதிரி சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கறத முன்னுரையில சொன்னா இப்ப நான் வந்து அந்த நூலை படிக்கிறேன், இல்ல நீங்க அந்த நூலை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த முன்னுரையை நம்ம படிச்சு பார்த்த உடனே நமக்கு புரியும் இவர் என்னதான் சொல்ல போறாரு, இந்த நூல்ல தான் விஷயம், இதை நம்ம படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அப்பயே ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு பிடிச்ச நூலா இருந்தா படிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்ப நம்ம வந்து ஒரு சமையல் கலை நூல் எடுத்து பாக்குறோம், உடனே அதுல சமையலை பற்றிய ஒரு முக்கிய முன்னுரையாக அவர் எழுதியிருக்காருன்னா அப்படின்னா நமக்கு என்ன தோணும், ஓ இந்த சமையல் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் இப்ப நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இது நமக்கு வேண்டாம்னா அப்பயே அந்த புக்கை முன்னுரையோட மூடி வச்சிடலாம், மேற்கொண்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே இந்த சமையல் கலையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் நம்முடைய புத்தகத்தை எடுத்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேதாந்த சப்ஜெக்ட்ல வந்துருதான் கைக்கு, அப்ப அவங்க முன்னுரை படிக்கும் போது என்னடா ஏதோ அனுபந்த சதுஷ்டியங்கிறாங்க, அது இதுன்னு ஏதோ புது புது பேர் சொல்றாங்க, இது நமக்கு ஆகாத நூல்ட்டு அவங்க எடுத்து மூடி வச்சிருவாங்க. அப்ப எல்லாமே என்ன முன்னுரையை அடிப்படையாக வைத்து ஒரு நூலை நாம் படிப்பதா வேண்டாமா அப்படின்னு தீர்மானம் பண்றதெல்லாம் இங்க நம்ம முக்கியமாக பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில இந்த நூலாசிரியர் ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா அனுபந்த சதுஷ்டயத்துல இந்த நூலை பத்தி எழுதுறார். அப்ப அதுல முன்னுரையாக 4 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அனுபந்த சதுஷ்டயம் என்றால் 4, சதுஷ்டயம் என்றால் 4 விஷயங்களை 4 முறைகளை இந்த நூலிலே முன்னுரையாக குறிப்பிடப்படுகின்றன. அது நூலாசிரியர்களுடைய மரபு.
அந்த முறையில் ஸ்ரீ சங்கரரும் தனது தத்துவ போதம் என்ற நூலில் அதை கடைபிடித்துள்ளார். அப்போ அனுபந்தம் என்றால் என்ன அப்படின்னா, எழுத தொடங்குவதற்கு நூலுக்கு முன்னுரையாக இருப்பதைத்தான் நீங்க அனுபந்தம் என்கிறோம். சதுஷ்டயம் என்றால் 4 விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப முன்னுரையாக ஒரு 4 விஷயங்களை இங்கு சொல்லப்படுகின்றன. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல விஷயம், இரண்டாவது அதிகாரி, மூன்றாவது பலன், நான்காவது சம்பந்தம். இந்த 4 விஷயங்களைத்தான் இங்க நம்ம அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த தத்துவ போதம் என்ற நூலிலே முதல்ல ஆதிசங்கரர் நூலினுடைய முன்னுரையை எழுத போகின்றார். அந்த முன்னுரைக்கு பெயர் அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம் என்றால் முன்னுரையை பற்றிய 4 விஷயங்களை நான் குறிப்பிடுகின்றேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப அந்த 4 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ஒன்று விஷயம், இரண்டாவது அதிகாரி, மூன்றாவது பலன், நான்காவது சம்பந்தம். இதை எப்படி விரிவா பார்க்கலாம்? இப்ப முதல்ல விஷயம் என்றால் நூல் எதை பற்றி பேசுகின்றது, அந்த நூலை பற்றிய விஷயம், அந்த நூல் எதை பற்றி சொல்ல வருகின்றது அப்படிங்கிற விஷயம் அந்த முன்னுரையில இருக்க வேண்டும். இரண்டாவது அதிகாரி. அதிகாரினா யாரு? இந்த நூலை யாருக்காக எழுதுகின்றோம், இந்த நூலை படிப்பதற்கான தகுதியானவர் யார், அவர்தான் அதிகாரி. அப்போ அதிகாரி இந்த நூலுக்கு ஏற்றவரா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அது முன்னுரையிலேயே சொல்லப்படும். இப்ப சமையல் நூலை நம்ம எடுத்து படிக்கிறோம்னா சமையல் கலைஞர்கள் அதற்கு அதிகாரி. சமையல் சம்பந்தப்பட்ட நூல்களை படிக்கக்கூடிய அதிகாரி சமையல் வல்லுநர்கள் தான் அதுக்கு அதிகாரி. அப்ப அவர்களுக்கு அந்த நூல் தேவைப்படுகின்றது, நமக்கு இந்த நூல் தேவைப்படுகின்றது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னாடியே தெரிந்து கொள்வதற்காக நம்ம அந்த விஷயம் என்ற ஒரு விஷயத்திலிருந்து இரண்டாவது அதிகாரிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரோம். யார் அவர்கள் அப்படி தெரிந்து கொள்வதற்கான, யாருக்காக இந்த நூல் எழுதப்படுகின்றது என்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் அதிகாரித்துவம். மூன்றாவது பலன். பலன்னா என்ன? இப்ப அந்த நூலை நான் படிக்கின்றதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்குது, அந்த நூலினால் எனக்கு என்ன பலன்? அப்ப நான் ஏதோ ஒன்று படிக்கிறேன்னா அதுல பயன் இருக்கணும் இல்லையா? பயன் இருந்தா தானே அது பிரயோஜனப்படும். இப்ப நான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு அந்த முன்னுரையில சொல்லப்படணும். நான்காவது சம்பந்தம். சம்பந்தம்னா என்னன்னா, படிக்கின்றவர்களுக்கும் இந்த நூலும் எப்படி சம்பந்தமாகுது, அல்லது இந்த நூல் ஆசிரியர் அந்த படிக்கின்றவர்களை எப்படி சம்பந்தப்படுத்துகின்றார், அந்த நூலோடு எப்படி சம்பந்தப்படுத்துகின்றார், அது எப்படி சம்பந்தப்படுகின்றது அப்படிங்கிற விஷயத்தையும் அங்க சொல்ல வேண்டும். அப்போ இந்த 4 விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு முக்கிய பகுதியாக அனுபந்த சதுஷ்டயம் என்பதை அறிமுகப்படுத்துகின்றார். முதலில் அனுபந்த சதுஷ்டயத்தை நூலாசிரியர் அறிமுகப்படுத்துகின்றார். அவைகள் என்னென்ன? விஷயம், அதிகாரி, பலன், சம்பந்தம். இந்த 4 விஷயங்கள் தேவைப்படுகின்றன. அப்போ அனுபந்த சதுஷ்டயம் என்பது அந்த நூலை படிப்பதற்கு முன்னால் இந்த 4 விஷயங்களை தெரிந்து கொண்டு இது நமக்கு தேவையான நூல்தானா என்பதை படிக்கின்றவர்கள் முடிவு செய்ய எளிதாக இருக்கும் என்று ஸ்ரீ சங்கரரும் முடிவு செய்து இந்த தத்துவ போதம் நூலிலே மங்கள ஸ்லோகத்திலேயே இந்த 4 விஷயங்களையும் தெளிவுபடுத்தி விடுகின்றார். அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சாதன சதுஷ்டயம். அடுத்த ஒரு வார்த்தைய அறிமுகப்படுத்துறார். இப்ப இது உரைநடை நூல், இது அதனால டைரக்டா அப்படியே சப்ஜெக்ட் வைஸ் வந்துருவாரு. அதுக்கு விளக்கங்கள் மட்டும் நேரடியா கொடுத்துடுவாரு. அந்த வார்த்தைகள் தான் புதுசு புதுசா இருக்கும். இப்ப நம்ம அனுபந்த சதுஷ்டயம் என்றால் என்ன? அதாவது விஷயம், அதிகாரி, நூலுடைய பலன், சம்பந்தம், இந்த 4 விஷயங்கள் முன்னுரையாக பார்த்தோம். 4 விஷயங்கள் முன்னுரையாக பார்த்தது அனுபந்த சதுஷ்டயம். இப்ப சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிறாரு. இப்ப சாதனைகள் 4. அப்ப அதுவும் சதுஷ்டயம் தான். அது அனுபந்த சதுஷ்டயம், இது சாதன சதுஷ்டயம். அப்ப 4 விஷயமாக சாதன சதுஷ்டயத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். சதுஷ்டயம் என்றால் 4 என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ இங்கு 4 தகுதிகள் உள்ள ஒருவன் மட்டுமே இந்த வேதாந்த நூலை படிக்க தகுதியானவன் என்பதையும் இந்த நூலிலே அறிவுறுத்துகின்றார். அதை எப்படி சொல்றார் சமஸ்கிருத வார்த்தையில் அப்படின்னா, சாதன சதுஷ்டய சம்பன்னாதி காரினாம் மோட்ச சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷாமஹ அப்படிங்கிறாரு. சாதன சதுஷ்டய சம்பன்னாதி காரினாம் மோட்ச சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷாம. அப்ப என்ன இங்க சொல்ல வர்றார் அப்படின்னா, சாதன சதுஷ்டயம் அதாவது 4 விதமான தகுதியை உள்ள அதிகாரிகளுக்கு பலனாக மோட்சத்திற்கு சாதனையாக இருக்கின்ற பாதையை இந்த நூலில் கூறப்போகின்றேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த நூலில் என்ன கூறப்போகின்றார்? 4 விதமான தகுதியை உடைய ஒரு அதிகாரிக்கு, ஒரு மாணவனுக்கு அது சம்பந்தமான சாதனைகளை இங்கு கூறப்போகின்றார். அந்த 4 விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த சாதன சதுஷ்டயத்தை நம்ம தெரிந்து கொண்டோம்னா நமக்கு என்ன இறுதி இலக்கு? மோட்சம் தான். அதுல மோட்சம் என்பது என்றும் நிலையான இன்பம், அதில் பூரண திருப்தி அல்லது மன நிறைவு உண்டாகின்றதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப அந்த மோட்சம்ங்கிறது அந்த இறுதி இலக்கை அடைவதற்கான இந்த பாதையில் நாம் பயணம் பண்ணும்போது அந்த தகுதியை நாம் அடைந்து விட்டால் நமக்கு அந்த இறுதி இலக்காகிய மோட்சம் கிடைத்து விடும். அந்த மோட்சம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா நிலையான இன்பம் அல்லது பூரண திருப்தி அல்லது மன நிறைவு என்று பெயர். அப்ப இந்த பூரண திருப்தியை அடைய தத்துவத்தை ஆராயும் முறையை தத்துவ விவேக பிரகாரம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். தத்துவ விவேக பிரகாரம் நான் கூறப்போகின்றேன் அப்படின்னு ஆச்சாரியர் பகவான் ஆதிசங்கரர் நமக்கு எடுத்து சொல்றார். எப்படி எடுத்து சொல்றார்? பூரண திருப்தியை அடைய தத்துவத்தை ஆராயும் முறையை தத்துவ விவேகத்தின் வாயிலாக நான் கூறப்போகின்றேன் அப்படின்னு இந்த ஆதிசங்கரர் எடுத்து சொல்கின்றார். அப்ப இங்க சங்கராச்சாரியார் இந்த நூலை எப்படின்னா குரு சிஷ்யன் இருவரும் உரையாடும் கேள்வி பதில் போல அமைத்திருக்கின்றார். இந்த தத்துவ போதம் நூலை எப்படி அமைச்சிருக்கார் அப்படின்னா ஒரு குருவும் சிஷ்யனும் உரையாடுவது போல அமைச்சிருக்கிறார். அப்போ சிஷ்யன் சந்தேகத்துடன் கேள்விகளை கேட்க அதற்கு குரு விளக்கம் அளிப்பது போல இந்த நூல் உரைநடையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த அடிப்படையில இப்ப சாதன சதுஷ்டயம், அந்த சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா நித்யா நித்திய வஸ்து விவேகா, இரண்டாவது இகமுத்ரார்த்த பலபோக விராகா, சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் சேத்தி அப்படின்னு 4 விஷயங்களை பத்தி பேசுறார். இன்னொரு முறை சொல்றேன். நித்யா நித்திய வஸ்து விவேகா, இகாமுத்ரார்த்த பலபோக விராகா, சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் சேத்தி அப்படின்னு 4 விஷயங்களை பற்றி இங்க சாதன சதுஷ்டயத்துல சொல்றார். அதாவது இந்த நூலை படிக்கும் அதிகாரிக்கு 4 பண்புகள் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சமஸ்கிருதத்துல சொல்லிட்டார். இப்ப அவைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா நித்யா நித்திய வஸ்து விவேகா அப்படின்னா விவேகம் தேவை. அதாவது எது நித்தியம் எது அனித்தியம் என்று பிரித்தறியக்கூடிய ஒரு விவேகம் தேவைப்படுகின்றது. யாருக்கு? இந்த நூலை கற்றுக்கொள்ள வருகின்ற அதிகாரிக்கு, மாணவனுக்கு இந்த 4 விஷயங்கள் தேவைப்படுகின்றன. அதுல முதல்ல என்ன? நித்யா நித்திய வஸ்து விவேகா அப்படின்னா நித்தியமானது எது அனித்தியமானது எது என்பதை பகுத்து பிரித்தறியக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம், ஒரு விவேகம் அவனிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் முதல் இதாக பார்க்கப்படுகின்றது விவேகம் என்று. இரண்டாவது இகமுத்ரார்த்த பலபோக விராகா, அதாவது இப்போ எது நிலையானது எது நிலையற்றது அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு அதில் உள்ள நிலையாமையை புரிந்து கொள்ளக்கூடிய அதை பற்றிய ஒரு தெளிவும் பற்றற்ற தன்மையும் உண்டாக வேண்டும் என்பதை இங்கு வைராக்கியம் என்பதாக பார்க்கப்படுகின்றது. இரண்டாவது விஷயம் வைராக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். முதல்ல விவேகம், இரண்டாவது வைராக்கியம், அப்புறம் மூணாவது சமாதி சட்க சம்பத்தி. 6 விதமான செல்வங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். 6 விதமான சம்பத்துக்கள். 4வது முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மோட்சத்தின் மீது ஆசை உள்ள, மோட்சத்தின் மீது இச்சை உள்ளதை தான் நம்ம முமுட்சுத்துவம் சொல்றோம். அப்போ இந்த மாதிரி மோட்சத்தின் மீது உள்ள இச்சையை அடைய ஆர்வம் இருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட 4 தகுதிகள் உள்ள ஒரு அதிகாரிக்கு இந்த சாதன சதுஷ்டயம் என்றால் என்னங்கிறத புரிய வைக்கிறார். அப்ப இந்த 4 பண்புகளும் தேவை. அப்படிப்பட்ட 4 பண்புகளும் உள்ளவன் தான் இந்த நூலை படித்து புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் அந்த நூலிலே அவன் முழுமையடைய முடியும் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுகின்றார். அப்ப அந்த 4 பண்புகள் என்னென்ன பார்த்தோம்? விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். இந்த 4ம் நமக்கு தேவைப்படுகின்றன. இப்ப இதுல விவேகம் என்றால் என்ன? எது நித்தியம் எது அனித்தியம் என்று பிரித்தறியக்கூடிய ஒரு தகுதி. வைராக்கியம் என்பது என்ன? எது நிலையானது எது நிலையற்றது என்று பிரித்து அறிந்த பிறகு அதனுடைய புரிதலினாலே நம்மிடத்திலே அந்த பற்றற்ற தன்மை உண்டாக வேண்டும். அது உண்மை இல்லை, அது நிலையற்றதுங்கிற அந்த பற்றற்ற தன்மை நம்மிடத்திலே உண்டாகுவதுதான் இங்கு வைராக்கியமாக பார்க்கப்படுகின்றது. மூன்றாவது சமாதி சட்க சம்பத்தி. 6 விதமான செல்வங்களை பற்றி பேசப் போகிறது. 4வது முமுட்சுத்துவம். என்ற 4 பண்புகளும் ஒரு சாதகனிடத்திலே இருக்க வேண்டும் என்று ஆதிசங்கரர் கூறுகின்றார். இப்ப அதுல விவேகம் என்றால் என்ன? முதல் பாயிண்ட் பார்க்கிறோம். இப்ப விவேகம் என்றால் என்ன? இப்ப விவேகம் என்பது எது நித்தியம் எது அனித்தியம் என்று பிரித்து பார்த்து ஆராய்தலே ஆகும். அதாவது இந்த உலகத்தில் எந்த பொருளும் நித்தியமாக இருப்பதில்லை. எல்லோரும் அழிந்து போகின்ற அனித்திய பொருளின் மீதே ஆசை வைக்கின்றனர். நித்தியமான என்றும் அழியாத அந்த பரம்பொருளை யாரும் விரும்புவதில்லை என்ற ஒரு தெளிவை நாம் இங்கு அடைய வேண்டும் என்பதற்காக அதற்கான ஒரு விவேகம் நம்ம இடத்திலே தேவைப்படுகின்றதுங்கிறது இங்க முதல் ஒரு பண்பாக இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க எது நித்தியமானது? இறைவன் மட்டும்தான், அந்த பரம்பொருள் மட்டும்தான் நித்தியமானது. மற்ற விஷயங்கள் எல்லாம் அனித்தியமானது. ஏன்னா அது நிலையானது கிடையாது. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனால் என்றென்றும் சாஸ்வதமாக இருப்பது எதுவோ அதுவே நித்தியமானதாக இருக்க முடியும்.
அப்ப என்றென்றும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய நித்தியமான பொருள் இறைவன் மட்டும்தான், பரம்பொருள் மட்டும்தான் என்பதனால அந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒருவன் பகுத்தறியக்கூடிய விவேகியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதற்கு காரணம் மனிதனின் மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகளே அவனது விவேக சக்தியை அழித்து விடுகின்றன. ஒருவன் தான் செய்யும் செயல்களை நான் செய்கின்றேன் என்ற பற்று வைக்காமல் அவனது அறிவை பயன்படுத்தி அனைத்து செயல்களும் இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்தி கொண்டு ஈஸ்வர காரியமாகவே இந்த பிரபஞ்சம் அனைத்து செயல்களும் நடைபெறுகின்றன என்ற புரிதலுடன் செய்யும் செயல் எதுவும் என்னுடையது அல்ல என்ற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு செய்கின்றவனுக்கு அடுத்தது என்ன உண்டாகும்? அந்த விவேகத்தின் வாயிலாக வைராக்கியம் உண்டாகின்றது. அப்பதான் வைராக்கியம் அடுத்தது வரும். அதாவது செய்யும் செயல்களின் பலனை ஈஸ்வரார்ப்பணமாக அர்ப்பணித்து கர்ம யோகப்படி வாழ்ந்தால் அவனுக்கு விவேகம் உண்டாகி அந்த விவேகத்தின் வாயிலாக வைராக்கியம் என்ற அடுத்த பண்பு தானாகவே உண்டாகி விடுகின்றது அப்படின்னு ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? விவேகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க எது நித்தியமானது எது அனித்தியமானது என்பதை பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தி சக்தி நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அப்ப அந்த புத்தி சக்தி நம்ம இடத்துல வந்து விட்டால் சுய விசாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, இப்ப நான் இந்த பாதையில போலாமா வேண்டாமா, இது நன்மையை அளிக்குமா, அது எனக்கு நன்மையை அளிக்குமா, இது தீமையை அளிக்குமா, அது தீமையை அளிக்குமா அப்படின்னு இந்த பிரவருத்தி நிவர்த்திங்கிற 2 பாதைகளை நம்ம எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இப்ப பிரவருத்தி நிவர்த்தி அப்படின்னா என்ன? இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபடுகின்ற வார்த்தைக்கு பிரவருத்தி. நிவர்த்தினா இந்த மனமற்ற நிலைக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு காரியத்துக்கு நிவர்த்தி. விருத்தினா என்ன? அந்த எண்ணங்களுடைய தொகுப்பு, அதை இல்லாமல் செய்வது நிவர்த்தி. பிரவருத்தினா அந்த விருத்திகள் மீண்டும் மீண்டும் உலக விஷயங்களில ஈடுபட்டு கொண்டே இருக்க மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுனால அதை பிரவருத்தின்னு சொல்றோம். அப்ப விருத்திகள் மீண்டும் விரிவாகி கொண்டே போகின்ற நிலையை பிரவருத்தின்னு சொல்லலாம். விருத்தி இல்லாத நிலையை நிவர்த்தின்னு சொல்லலாம். விருத்தி இல்லாத நிலையாகிய நிவர்த்தி மார்க்கத்திலே நம்ம பயணம் பண்ணலாமா, இல்லை அதிகமாக விருத்திகளை உண்டாக்கி கொள்ளக்கூடிய பிரவருத்தி மார்க்கத்திலே நாம் பயணம் செய்யலாமா அப்படின்னு 2 மார்க்கங்களை நாம் இங்க ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை நாம் இங்க உருவாக்கி கொள்ளும் போதுதான் அந்த விவேகத்தின் பயனாக நமக்கு அடுத்த பண்பு என்ன, வைராக்கியம் என்ற ஒரு பண்பு நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு சாதகனுக்கு இந்த 4 பண்புகள் அவசியமாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறார் ஆதிசங்கரர். அந்த 4 பண்புகளிலே முதலிலே விவேகம் இருக்க வேண்டும், 2வது வைராக்கியம் வர வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப விவேகம் வந்தால்தான் வைராக்கியம் வரும். எப்படி வைராக்கியம் வரும்? விவேகமே இல்லைன்னா எது சரி எது தவறுன்னு தெரியாதவனுக்கு எங்கிருந்து வைராக்கியம் வரும்? அந்த பற்றற்ற தன்மை அவனுக்கு உண்டாகாது. அதனால புரிதல் வந்த பிறகுதான் அவனுக்கு இந்த நிலையற்ற உலகத்தின் மீது ஒரு பற்றற்ற தன்மை உண்டாகும். அப்பதான் அவன் வைராக்கியம் அடைய முடியும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது நிலையானது இல்லை, இதெல்லாம் அழியக்கூடியது, நான் இதுல போய் ஆர்வத்தை காட்டிட்டு இருக்கிறேன். அப்ப என்றும் அழியாத ஒரு சாஸ்வதமான ஒன்றை நான் பிடிச்சுக்கிட்டா நானும் என்றென்றும் அழியாத நிலைக்கு போயிடுவேன். மற்றபடி நான் இந்த அழியக்கூடிய பொருளை எதை பிடிச்சாலும் ஒரு காலத்துல நானும் அந்த அழியக்கூடிய பொருளோட சேர்ந்து அழிந்து போயிடுவேன். அப்போ நான் அழியாத நித்திய வஸ்துவை பிடிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவும் அந்த ஞானமும் நம்ம இடத்துல வருவது தான் இங்கு விவேகம் என்று பார்க்கப்படுகின்றது. அப்ப அந்த விவேகத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த நிலையற்ற வஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அபிமானமும் ஆசையும் நம்மை விட்டு நீங்கும் போது அந்த பற்றற்ற தன்மை நம்ம இடத்துல உண்டாகி வைராக்கியமாக அது வலுப்பெறுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப வைராக்கியம் அப்படின்னு பார்த்தா இந்த பூ உலகத்தில் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள் மற்ற லோகங்களான சொர்க்கம் வைகுண்டம் அப்படின்ற லோகங்களின் மீது இருக்கின்ற ஆசை இதெல்லாம் நம்ம விட்டு நீங்க வேண்டும். ஏன்னா நமக்கு இதெல்லாம் ஒரு ஆசையை வச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆசைகள்ல என்னென்ன ஆசைகள் இருக்கு? நிறைய சம்பாதிக்கணும், கார் பங்களா வாங்கணும் அப்படின்னு உலக பொருளாதார ஆசைகள் மட்டும் இல்லாம நம்ம இந்த பொருளாதார ஆசைகளை கடந்து தெய்வீக வழிபாடு ஈஸ்வர வழிபாடெல்லாம் ஏன் பண்றோம்? இந்த பிறவிக்கு பிறகாட்டு நம்ம நல்ல இடத்துக்கு போகணும், வைகுந்தத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வச்சிருக்கிறோம். அதாவது கைலாயத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நம்ம மார்க்கங்களையும் தேர்ந்தெடுக்கிறோம். ஏன் மார்க்கங்களை தேர்ந்தெடுக்கிறோம்? இப்ப சைவ சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிவபெருமானை பிரதான தெய்வமாக வழிபாடு பண்ணிக்கிட்டு அந்த உடம்பை விட்ட பிறகு எங்க போகணும்? கைலாயம் போகணும்ன்ற அவங்களுடைய கோரிக்கையா இருக்கும், இறைவனிடத்திலே வழிபாடா இருக்கும். வைணவ சம்பிரதாயத்துல வாழ்கின்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? பெருமாளை விஷ்ணுவை பிரதான தெய்வமாக வைத்துக்கொண்டு வழிபாடு செய்து அந்த பிறவிக்கு பின்னாடி இறந்த பிறகு நான் வைகுண்டம் போகணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். அப்புறம் இந்த 2 கடவுளுமே வேண்டாம், நான் இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன், சொர்க்கம் தான் போகணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க சொர்க்கலோகத்துக்கு போகணும், நான் இறந்த பிறகு சொர்க்கலோகத்துக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் வச்சிருப்பாங்க.
அப்ப இது மாதிரி நிலையற்ற பொருள்களுக்கு இகமுத்ரார்த்த பலபோக விராக அப்படின்னா இந்த பூவுலகத்தில் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள் மட்டும் இல்லாமல் மற்ற உலகங்களின் மீது உள்ள ஆசை அப்படின்னு நம்ம புரிந்துக்கணும். அப்ப இது மாதிரி மற்ற உலகங்கள் மீது உள்ள ஆசை இந்த பூ உலகத்திலே இருக்கின்ற பொருள்களின் மீது உண்டான ஆசை. அப்ப இந்த மாதிரி ஆசைகளில் இருந்து நம் பற்றுக்களை வைக்காமல் இருப்பதுதான் வைராக்கியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவது விஷயமாக என்ன சொல்றாரு? சமாதி சட்க சம்பத்தி அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம்? விவேகம் பார்த்துட்டோம், வைராக்கியம் பார்த்துட்டோம். இப்ப சமாதி சட்க சம்பத்தினா என்ன? இப்ப சமாதி சட்க சம்பத்தினா சட்கன்னா 6 விஷயங்கள் உள்ளடக்கியது. அந்த 6 விஷயங்கள் எதற்காக? சமாதிக்கு, அந்த இறைவனோட இரண்டரை கலப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம போக வேண்டும். அப்ப அந்த நிலைக்கு போவதற்கான 6 செல்வங்கள் இருக்கின்றன, 6 விதமான செல்வங்கள். அந்த சம்பத்துங்கிறார். இந்த சம்பத்தி இருக்கின்றது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சமாதி சட்க சம்பத்தி என்பது சமக, தமக, உபரமக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, அப்புறம் சமாதானம். இதோடு சேர்ந்து 6 விஷயங்களை பார்க்கிறோம். அதாவது சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்ற 6 பண்புகள் கொண்டவைத்தான் சமாதி சட்க சம்பத்தி என்று இங்கு அழைக்கப்படுகின்றன. அப்ப நம்ம ஏற்கனவே 4 விஷயங்கள் பார்த்தோம். சாதன சதுஷ்டயம். அந்த 4 விஷயத்திலே விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் என்ற 4 விஷயத்திலே உட்பிரிவுகளாக வரக்கூடிய இந்த சமாதி சட்க சம்பத்தியிலே 6 உட்பிரிவுகள் இருக்கின்றன. அந்த 6 உட்பிரிவுகள் என்னென்ன? சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். அப்ப இந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப சமஹா, சமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா மனக்கட்டுப்பாடு. தமஹா, தமம் என்றால் என்ன அப்படின்னா இந்திரிய கட்டுப்பாடு. இப்ப மனம் கட்டுப்பாடுங்கிறது என்ன? நம்ம மனதை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ளணும். இந்திரிய கட்டுப்பாடுன்னா என்ன? புலன்களை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ளணும். கண்கள், காதுகள், மூக்கு, நாக்குங்கிற 5 புலன்கள் மூலமாக கட்டுப்பாடு இல்லாம வாழக்கூடாது. அதுல ஒரு கட்டுப்பாடு நம்ம விதிச்சுக்கணும். அதுதான் தமஹா. மனசையும் கண்டபடி அலைப்பாய விடக்கூடாது. அது சமஹா. அப்ப மனக்கட்டுப்பாடு தேவைப்படுகின்றன. தமஹா என்ற இந்திரிய கட்டுப்பாடு தேவைப்படுகின்றன. உபரமகா, உபரமகான்னா விலகி இருத்தல் அர்த்தம். தமிழ்ல விலகி இருத்தல். அப்ப எது நமக்கு வேணும், எது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த புரிதல் நம்ம இடத்துல இருந்தா தான் தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம விலகி இருப்போம். இப்ப பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப துஷ்டனை கண்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? தானாவே விலகி போயிடுவோம். அவனோட போய் நம்ம திரும்பி உறவாடணும்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு அந்த துஷ்டத்தனங்கள் எல்லாம் வந்துடும். அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் நம்ம கிட்ட ஒட்டிக்கும். அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம்? துஷ்டனை கண்டால் தூர விலகுங்கிற மாதிரி விலகி இருத்தல். எதில் நாம் விலகி இருக்க வேண்டும் என்ற அந்த தெளிவு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். திதிக்ஷா, திதிக்ஷானா என்னன்னா சகிப்புத்தன்மை. நம்ம இடத்துல அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்வதற்கு எப்படி நடக்கும்? ஒரு பொறுமை வேணும் நம்ம கிட்ட. அதை கத்துக்கிறதுக்கு ஒரு பொறுமை கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி கத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் வரும். அதையும் நம்ம சகித்து கொண்டுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு நினைச்ச மாதிரி சில இடங்களுக்கு போக முடியாது. ஆனா அந்த நேரத்துல வேற ஏதாவது வேலை வந்துடும். ஆனா அதை நம்ம முக்கியமா அது வேண்டாம், எனக்கு இதான் முக்கியம், இந்த கிளாஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சகிப்புத்தன்மையோட அந்த பிரச்சனைகளை நம்ம ஏத்துக்கிறோம், என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாதையில முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய தகுதி நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அப்ப சகிப்புத்தன்மை என்பது நமக்கு மனதளவிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்புறம் ஸ்ரத்தா, சகிப்புத்தன்மைக்கு அப்புறம் 5வதா என்ன சொல்றாருன்னா நம்பிக்கை. இந்த நம்பிக்கைன்னா என்னங்கிறத நம்ம திருப்பி விரிவா பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் விரிவா பார்க்கலாம். இப்ப இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். சமகன்னா மனக்கட்டுப்பாடு, தமகன்னா இந்திரிய கட்டுப்பாடு, உபரமகா அப்படின்னா விலகி இருத்தல், திதிக்ஷா என்றால் சகிப்புத்தன்மை, ஸ்ரத்தா என்றால் நம்பிக்கை, சமாதானம் என்றால் மன ஒருமைப்பாடு. அப்ப இந்த 6 விஷயங்களை உள்ளடக்கியதுதான் சமாதி சட்க சம்பத்தி என்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த 6 நற்பண்புகளை நம்ம இடத்திலே கொண்டு வர வேண்டும். அதுல நம்ம சமகன என்றால் மனக்கட்டுப்பாடு என்றால் என்னன்னா மனோ நிகிரகம். மனதிலே இப்ப இந்த 6 பற்றி விரிவாக இப்ப பார்க்க போறோம். இப்ப சமக என்றால் மனக்கட்டுப்பாடு அப்படின்னா மனோ நிகிரகம். மனதிலே தேவையற்ற விஷயங்களை உள்வாங்கி ஏற்றிக்கொள்ளக் கூடாது. அதாவது மனம் என்ற அந்த கரணத்தை உறுதியுடன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுதல். மனதை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை, ஜபம் மற்றும் தியானம் போன்றவைகளால் நல்ல எண்ணங்கள் உருவாகி மனம் தூய்மை அடைந்து விட்டால் அந்த மனம் எளிதில் அமைதியை அடைந்து விடும். அது எளிதாக கட்டுப்படும். அனைத்தையும் அது எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்களை ஈஸியாக அடைந்து விடுங்கிறது தான் இங்க
சமக என்ற மனோ நிகிரகம் விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப மனதை வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிந்து கொள்ளலாம். இங்க மனக்கட்டுப்பாடு அப்படிங்கறத எப்படி புரிந்து கொள்ளணும்னா, மனதை வந்து அப்படியே கட்டுப்படுத்துவதாக பார்க்காமல், அந்த மனதை எப்படி கையாளுவது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, அது என்னென்ன செஞ்சா மனதை வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்னா, சாஸ்திரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. என்ன மாதிரி? பிரார்த்தனை மூலமாக கட்டுப்படுத்த முடியும் அல்லது கையாள முடியும். ஜபம், தியானம், நல்ல எண்ணங்கள் உருவாகுதல், எது நன்மை எது தீமைன்னு பார்த்து நல்ல விஷயங்களை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும். தீமையான விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த தீய விஷயங்களை பார்க்கறதுனால தான் மனசு அதுல ஆர்வத்தை காட்டும். தீய விஷயங்களை கேட்பதனால தான் மனசு அதுல ஆர்வத்தை காட்டும். அப்ப தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதேங்கிற அடிப்படையில நம்ம கூடுமான வரைக்கும் மனதுக்கு தேவையற்ற விஷயங்களை உள்ளே கொடுக்காமல் தவிர்த்து விடுவதுதான் இங்கு சமகா என்று சொல்லப்படுகின்றது. அப்ப மனக்கட்டுப்பாடு. இரண்டாவது தமகா. அப்ப இந்த மனம் வந்து அமைதியாகும் போதுதான் இங்க நமக்கு என்ன வைராக்கியத்தை அதிகப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்திரிய கட்டுப்பாடும் வரும். மனம் வந்து எப்ப கட்டுப்படுதோ அப்பதான் இந்திரிய கட்டுப்பாடும் உருவாகும். இப்ப மனதை நீங்க கட்டுப்படுத்த தவறினால் இந்திரியங்கள் என்ன பண்ணும்? அதன் இஷ்டத்துக்கு ஆடும். அப்ப அதனால எப்படி பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, உடலுக்கு வந்து ஒரு வாய் தான். உடம்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வாய் இருக்குது? ஒரே ஒரு வாய் தான் இருக்குது. ஆனா மனதிற்கு 10 வாய்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப இங்க ஒரு வாயை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த பேசலாம் அல்லது ஒரு விஷயத்த சாப்பிடலாம். ஆனா மனசை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், 10 வாய் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால 10 விஷயங்களை பேசும் உள்ள. 10 விஷயங்களை சாப்பிடும். மனசுக்குள்ளேயே எதை வேணா மனசுக்குள்ள கற்பனை பண்ணி அதை உள்வாங்கி சாப்பிடும். அந்த அளவுக்கு மனசு வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதனால மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு தகுதியே, மனதை வந்து ஒரு ஒழுங்கான கட்டுக்கோப்புல கொண்டு வர ஒரு தகுதியை நம்ம அடையும் போதுதான் இந்திரிய கட்டுப்பாடு எளிதாக வரும். அதனால 2வது தகுதியாக தமகாவில் என்ன சொல்றாருன்னா, இந்திரிய நிகிரகம்னு சொல்றாரு. முதல்ல வந்து மனோ நிகிரகம், 2வது தமகா என்பதிலே இந்திரிய நிகிரகம். இப்ப இந்திரியம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, கர்மேந்திரியங்கள் மற்றும் ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கின்றன. இப்ப கர்மேந்திரியங்கள்லாம் என்ன? இந்த கை, காலு இதெல்லாம் நமக்கு கர்ம காரியங்களை செய்யக்கூடிய ஒரு இந்திரியங்களாக நம்ம பார்க்கிறோம். ஞானேந்திரியங்கள்லாம் என்ன? கண்ணு, காது, மூக்குங்கிறதுக்கெல்லாம் ஞானேந்திரியம்னு பெயர். ஏன்னா நம்ம ஏன் இதை வந்து ஞானேந்திரியம் அதை கர்மேந்திரியம் சொல்றோம்னா, இது ஒரு ஞானத்தை கொடுக்குது. இந்த கண்கள், காதுகள் எல்லாம் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும். கண் வழியா நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க, அது ரோஜா மலர் அல்லது மல்லிகை மலர் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குது. அப்ப அதுக்கு ஞானேந்திரியங்கள்னு பெயர். காது வழியா ஒரு விஷயத்த கேட்கறீங்க, ஒரு அறிவை உங்களுக்கு கொடுக்குது. அதனால அதுக்கு ஞானேந்திரியம்னு பெயர். அப்ப ஞானேந்திரியங்கள் அடிப்படையில கண்கள், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு எல்லாமே ஞானேந்திரியத்துல வருது. அதே சமயம் இந்த கர்மேந்திரியங்கள்ல வந்து கை, காலு, பிறப்புறுப்பு, அந்த குதம், குய்யம் அப்படிங்கிற 5 உறுப்புகளை வந்து கர்மேந்திரியங்களாக நம்ம பார்க்கிறோம். கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு பெயர் தான் தமகா அப்படின்னு பேரு. இந்திரிய கட்டுப்பாடு தான் இங்க தமகா. அப்ப நம்ம புலன்களுக்கு 100% சுதந்திரம் கொடுக்காமல் இருத்தல்னு புரிந்துக்கணும். ஏன்னா அது இஷ்டத்துக்கு புலன்களை ஆட விடாம ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். எந்த சூழ்நிலையில் இருந்தால் நாம் கட்டுப்பாட்டை இழப்போமோ அந்த சூழ்நிலையில் இருந்து விலகி இருப்பது தான் அடுத்தது உபரமம். அடுத்த சப்ஜெக்ட் என்ன சொல்றாரு? சமம், தமம் எடுத்ததுக்கு அப்புறம் விலகி இருத்தல் அப்படின்ற 3வது ஒரு விஷயத்தை உபரமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்ல வராரு. அப்ப உபரமகா அப்படின்னா, இப்ப சமம், தமம் முதலியவற்றை தொடர்ந்து செய்வதனால தேவையற்றதிலிருந்து நம்ம விலகி நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை மட்டும் சரியாக செய்து கொண்டு தேவையற்ற விஷயங்கள் நம்ம விலகி இருப்போம். எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம இடத்துல வந்துடும். ஏன்னா இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் நம்ம இடத்துல வந்துட்டா அந்த உபரமம் எளிதாக கைகூடி விடும். அப்ப உபரமத்தை அடைவதனாலே, இந்த உபரமத்தை அடைவதனாலே சமம் தமம் தொடர்ந்து நம்மிடத்திலே தொடர்ந்து நிற்கும். அப்ப வேதாந்த விஷயங்களிலே மனம் வந்து ஒன்றி கேட்பதற்கு உதவும். அப்படி உதவும் போதுதான் அதுக்கு பெயர் வந்து சிரவணம் அப்படின்னு பேரு. எப்போ இந்த சமம் தமம் அப்படிங்கிற நிலையில நீங்க ஜெயிக்கிறீங்களோ, அதாவது இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும், இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு தானாகவே எது வேண்டும் எது வேண்டாம் என்ற அந்த புரிதல் வரும்போது தேவையற்ற விஷயங்கள்ல இருந்து நீங்க விலகி இருக்கக்கூடிய அந்த உபரமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவீங்க. அப்ப அந்த உபரமம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது வேதாந்த விஷயங்கள்ல மனம் என்ன பண்ணும்னா தானாகவே உள்ள போகும். இப்ப வேற விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கிற மனசு வந்து உள்ள வராது. வேதாந்த விஷயத்துக்குள்ள வரவே வராது. ஏன்னா அது புற விஷயங்கள்லயே போய் சிக்கிக்கிட்டு அதை செய்யலாமா இது செய்யலாமா, அது சரியா இருக்கு இது சரியா இருக்குன்னு எதையா ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கோம். அப்ப சிரவணம் பண்ண முடியாது. அப்ப சாஸ்திர விஷயங்களை கேட்பதற்கு இந்த தகுதியெல்லாம் நமக்கு தேவைப்படுகின்றது அப்படின்ட்டு இந்த நூல்ல ஆதிசங்கரர் இப்ப உபரமம் வரைக்கும் சொல்றாரு. அடுத்தது திதிக்ஷா.
இப்ப திதிக்ஷான்னா என்ன? சகிப்புத்தன்மை. இப்ப சகிப்புத்தன்மைன்னா எப்படின்னா, இப்போ குளிர் இருக்குது, நம்ம கிளைமேட் எடுத்துக்கலாம். சரியான குளிர், சரியான வெப்பம் இருக்கு. அப்ப இது 2 நம்ம சகித்துக் கொள்ளணும். உடல் சார்ந்த விஷயமா இது வந்து இருக்கிறதுனால, நம்ம உடலை தாக்குவதனால, இதை சகித்துக் கொள்ளக்கூடிய நிலையில நம்ம தயார்படுத்திக்கணும். அது நீங்க பயிற்சிகள் செய்து தயார்படுத்தீங்களோ, இல்ல அதுக்கு மேல ட்ரெஸ்ஸ போட்டு தயார்படுத்தீங்களோ, அந்த அடிப்படையில நீங்க இந்த குளிரையும், வெப்பத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வரணும். அப்புறம் மானம், அவமானம் அப்படிங்கிற எதிரெதிர் விஷயங்கள். இப்போ நீங்க குளிர், வெப்பம், மானம், அவமானம் அப்படிங்கிற இருமைகள் அப்படிங்கிற எதிரெதிர் விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கும். எப்படி வேணா வரும். அது எந்த ரூபத்துல வேணா வரும் அந்த இருமைகள். அப்போ அந்த இருமைகளை சகித்துக் கொள்ளுதல் தான் இங்க வந்து திதிக்ஷா அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா திதிக்ஷாங்கும் போது எதில இருந்து நான் சகித்துக்கிறதுங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு எது சரி, எது தவறு அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்த பிறகு தேவையற்ற விஷயங்களுக்குள்ள நம்ம பெரும்பாலும் போக மாட்டோம். அப்படியே மீறி சில விஷயங்கள் நம்மள வந்து தாக்குது, சில பிரச்சனைகள் நம்மள வந்து அணுகுது அப்படின்னா, அதை நம்ம பொறுத்துக் கொள்வோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இருமைகள் இருக்கத்தான் செய்யும். இது இருந்தா இது வரத்தான் செய்யும். அப்ப இத நம்ம வந்து ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுமையும், சகிப்புத்தன்மையும் நம்ம இடத்துல உண்டாகிவிடும். அப்ப கஷ்டமான சூழ்நிலை இயற்கையாக வரும் பொழுது, அதை நீக்க முழு முயற்சி நம்ம செய்ய வேண்டும். மனதளவில் குறை சொல்லாமல் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீக்குவதற்கான அறிவு நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய கஷ்டத்தை அப்படியே எடுத்துக்கொன்னு பெரியவங்க சொல்லல. இப்ப திதிக்ஷா சகித்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பயங்கரமா குளிர் எடுக்குது. நான் அப்படியே நடுங்கிட்டு சகிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நமக்கு பகுத்தறிவு இருக்கு, சுய அறிவு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப குளிர் தாங்க முடியலப்பா, நான் ஒரு கோட் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்வெட்டரை போட்டு அந்த குளிரை தாங்கிக் கொள்ள ஒரு தகுதியை நம்ம உருவாக்கி கொள்ளணும். இப்ப வந்து கடவுள் வந்து நம்ம முன்னாடி தோன்று, இப்ப நீ வந்து என்னை அணுக வந்து விட்டாய். அதனால நீ உடம்புல ட்ரெஸ் இல்லாம தான் என்னை வந்து பார்க்கணும். இந்த குளிரை நீ தாங்கிக்கணும். இந்த வெப்பத்தை நீ தாங்கிக்கணும்னு சொல்லவே கிடையாது. நாமளா நம்மள வருத்திக்கிறோம். அதாவது நமக்கு அந்த புரிதல் இல்லாதனால, நாம என்ன நினைக்கிறோம்? இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸிங் இல்லாம இருந்தா நம்ம கடவுள் நம்மள அருள் புரிஞ்சிருவாரு. அப்படிங்கிற மாரி மைண்ட் செட். அதாவது நம்மளா அதெல்லாம் உருவாக்கிக்கிட்டோம். ஆனா பெரியவங்க அப்படிலாம் சொல்லிக் குடுக்கல. ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாரி இருமைகளுக்குள்ள வரும்போது, அதை எப்படி கையாள வேண்டும் என்ற சுய அறிவு உன்னிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாரி நீ உன்ன நீயே சரிப்படுத்திக்கணும். அதுக்கு தான் உனக்கு பகுத்தறிவே கொடுக்கப்பட்டிருக்கு. மிருகங்களுக்கு அது தெரியாது. மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கிறதுனால, அதை எப்படி கையாளணும், எப்படி அதுலருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படி தெரிந்து கொண்டு நாம அந்த இடத்துல நம்ம மனதளவுல தயாராகி வரணுமே தவிர, நம்மள நம்ம வருத்திக் கொண்டு செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அததான் திருக்குறள் சொல்லிச்சு. நான் கடந்த பாடங்கள்ல உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருக்கேன். என்ன சொன்னேன்? "உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு." அப்ப ஒரு தவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப இதெல்லாம் நமக்கு தவம் தான். இந்த வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒரு தவ வாழ்க்கையா தான் பார்க்கிறோம். சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, சமாதானம் அப்படிங்கிற இந்த வழிமுறைகள் எல்லாமே வேதாந்த விஷயத்துல சொல்லப்பட்டவைகள் எல்லாம் ஒரு தவ வாழ்க்கைக்கான படிநிலைகள். அப்ப தவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, உற்ற நோய் நொன்றல் உயிர்க்கு உறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு திருக்குறள் சொல்லுது. அப்ப உற்ற நோய்னா என்ன? நான் பிறக்கும் போதே எனக்கு ஒரு பிணி இருக்கு. அது என்ன பிணி? இந்த மரணம்ங்கிற பிணி. அது வந்து என்றைக்கு தான் தீராது. அது ஒரு நாள் என்னை வந்து மரணத்துக்கு கொண்டு போயிடும். மற்ற நோய்கள் கூட நீங்கிடலாம். ஒரு தலைவலி வந்துரும். அந்த தலைவலிங்கிற ஒரு பிணி நீங்கலாம். ஒரு வயிற்று வலிங்கிற ஒரு பிணி வரும். அந்த வயிற்று வலிங்கிற ஒரு பிணி நீங்கலாம். ஆனா மரணம்ங்கிற பிணி நீங்கவே நீங்காது. அது என்னைக்கு இருந்தாலும் நம்மள கொண்டு போயிடும். அப்ப மரணம்ங்கிற அந்த உற்ற நோயிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் முதல்ல. அதுக்கு தான் நமக்கு என்ன பாதை தெரியணும். இந்த மாதிரி பாதைகள் ஃபர்ஸ்ட் தெரியணும். ஏன்னா மரணமின்ற பெருவாழ்வை நம்ம வாழ பார்க்கிறோம். அப்ப மரணமில்லா பெருநிலை அப்படிங்கிறது யாருக்கு எப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக பார்க்க போறோம். அப்ப அந்த மரணமற்ற நிலையை நம்ம அடைவதற்கு நாம் யாரு நம்மளை ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளணும். அப்பதான் மரணமற்ற நிலையை நம்ம அடைய முடியும். அப்ப அந்த மாதிரி உற்ற நோயை நம்ம நீங்குவதற்கான வழிமுறையும் பார்க்கணும். அது தவம். உயிர்க்கு உருகன் செய்யாமை. உயிர்க்கு உருகன் செய்யாமைன்னா நீங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி எடுத்துக்கூடாது. அந்த ஆளுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, அந்த மிருகத்துக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில பார்க்காம, அதுவும் வேணும். நமக்கும் உயிர் இருக்கு இல்லையா? நானும் ஒரு உயிர் தானே. அப்ப என்னுடைய உயிருக்கும் நான் உபத்திரம் பண்ணிக்க கூடாது. என்னை நானே தொந்தரவு பண்ணிக்க கூடாது. உடல் அளவிலோ, மனதளவிலோ என்னை நான் உபத்திரம் பண்ணிக்கொண்டு சாதனைகள் செய்யின்னு சொல்லி எந்த சாஸ்திரமும் சொல்லிக் கொடுக்கல. புரியாம அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் செய்யறாங்க இல்லையா? அவங்களத்தான் நான் வந்து வேதாந்திகள் பொறுத்த வரைக்கும், இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படித்து முடித்த ஆச்சாரியர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா, தப்புன்னு சொல்றோம்.
ஏன்னா நீ உன்னை வருத்திக்கிட்டு நீ கடவுளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுள் அப்படியெல்லாம் வந்து நீ என்னை வருத்திக்கிட்டு வந்து பாருன்னு சொல்லவே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா கடவுள் யாரும் தெரியாதனால தானே இப்படி எல்லாம் போய் அளவு குத்திக்கிறேன்னு சொல்லிட்டு கன்னத்துல ஒரு அளவு குத்திக்கிறது, நாக்குல ஒரு அளவு குத்திக்கிறது, அப்புறம் நான் தீ மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பூ மிதிக்கிறேன்னு சொல்லி தீய போட்டுட்டு தீயில போய் நடந்து போறது. இப்படி எல்லாம் கடவுள் வழிபாடு வச்சிருக்காங்க இல்லையா? நிறைய கடினமான கடவுள் வழிபாடெல்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி கடினமான கடவுள் வழிபாடு எல்லாம் செஞ்சா கடவுள் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிற ஒரு மூடத்தனம், ஒரு முட்டாள்தனம் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா கடவுள் இப்படிலாம் செஞ்சாதான் உனக்கு அருள் புரிவேன்னு சொன்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அவர் நிச்சயமா கடவுளாக இருக்க முடியாது. ஏன்னா கடவுள் என்பவர் வந்து கருணையே வடிவானவராகத்தான் இருக்க முடியும். அன்பே வடிவானவராகத்தான் இருக்க முடியும். அப்ப அன்பே வடிவான கடவுள் இடத்துல போய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நம்முடைய அறியாமை தானே தவிர கடவுள் இதையெல்லாம் எதுவும் செய்ய சொல்லி சொல்லவே கிடையாது. எந்த இதுல அவர் வந்து எழுதி கொடுத்திருக்காரு கடவுள்? இந்த மாதிரி நீ எனக்கு இந்த பூ மிதிச்சு வந்து என்ன வழிபாடு பண்ணாதான் நான் உனக்கு அருள் புரிவேன். கன்னத்துல நீ அளவு குத்திட்டு வந்தா தான் உனக்கு அருள் செய்வேன். காவடியில தலைகளை தொங்கிட்டு வந்தா தான் உனக்கு அருள் செய்வேன் கடவுள் எங்கேயாவது எழுதி கொடுத்திருக்காரா? எங்கேயாவது அதுக்குண்டான சாஸ்திரம் இருக்கா அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. நாமளா வந்து நம்மளை வருத்திக்கிட்டா கடவுள் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு கூட எப்படி இருக்கு? நம்முடைய சுயநலத்துல நான் இதை செய்யறேன், நீ எனக்கு இவ்வளவு கொடு. நான் ஒரு 10 மடங்கு செய்யறேன்னா நீ எனக்கு 100 மடங்கு கொடு அப்படின்னு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய ஒரு வேண்டுதலாகத்தான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இங்க திதிக்ஷா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சகிப்புத்தன்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். எது வருகின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் அந்த இருமைகளிலே வரக்கூடிய பிரச்சனைகளை கையாளக்கூடிய அந்த திறமையும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். ரெண்டுமே நம்ம வச்சுக்கிட்டா தான் நம்ம மனித பிறவிக்கு உண்டான மகத்துவமே இருக்குங்க. அதனால இங்க திதிக்ஷாங்கிற விஷயத்துல வருவதை அப்படியே சகித்துக்கொள் அப்படின்னா கஷ்டத்தை அப்படியே நான் ஏத்துக்கிறேன்னு இல்ல. புத்திசாலித்தனமா அதை கையாளவும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட திதிக்ஷாவை அதாவது அந்த சகிப்புத்தன்மையை அடைவதற்கான உபாயம் என்ன அப்படின்னு பார்த்தா பொறுமையை பழகித்தான் பொறுமையாக இருக்க முடியும். பொறுமையா நம்ம பழகணும். ஏன்னா எதையும் மாற்ற முடியாது. இங்க இந்த சமுதாயத்துல வந்து யாரையும் எதையும் நம்ம மாற்றிட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவரவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஏன்னா அவரவர்கள் வளர்ந்த முறை, வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறதுனால அது வந்து நம்ம இன்னைக்கு போய் அவங்கள மாத்த முடியுமா? திடீர்னு ஒரு நாள்ல போய் நம்ம மாத்திர முடியுமா? இப்ப கணவன் மனைவி உறவுலயே கூட நீங்க எடுத்துக்கங்களேன். இப்ப புதுசா கல்யாணம் ஆனி வந்த கணவன் மனைவி கிட்ட என்ன பிரச்சனை? நான் எதிர்பார்க்கிற மாதிரி கணவன் இருக்கணும்னு மனைவி எதிர்பார்ப்பா. கணவன் என்ன பண்ணுவான்? நான் எதிர்பார்க்கிற மாதிரி மனைவி இருக்கணும் அவன் எதிர்பார்ப்பான். அப்படி 2 பேருமே அவங்கவுங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட்ல அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் வந்துடுது. ஏன்னா 2 பேருக்குமே அந்த புரிதல் இல்லாததுனால. அது மாதிரி நம்ம என்ன பண்றோம்? கணவன் மனைவி உறவுல ஆரம்பித்து குழந்தைகள், உற்றார்கள், நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்ட்டு அந்த பிரச்சனை பெருசு பண்ணிட்டு போறோம். அப்ப எல்லா இடத்துலயும் சண்டை. என்ன சண்டை? நான் சொல்ற மாதிரி நீ கேட்க மாட்டீங்க, நீ சொல்ற மாதிரி நான் கேட்க மாட்டேன். என்னுடைய மனநிலை உனக்கு இல்ல, உன்னுடைய மனநிலை எனக்கு வேண்டாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் நம்ம பெருசு பண்ணிக்கிட்டு போறது இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க பொறுமை இருக்கணும் நம்ம இடத்துல. ஏன்னா அவரவர்கள் எப்படி சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டாங்களோ அவங்க இனிமேல் மாற மாட்டாங்க. 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. 5 வயசுல ஒரு விஷயத்த வளைக்காம கல்யாணம் ஆன புதுசுல நீங்க வளைக்க பாத்தீங்கன்னா 25 வயசு 30 வயசுல என்னத்தை போய் மாற்றம் செஞ்சிட முடியும்? ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. அப்போ சின்ன வயசுலயே அது மாறி இருக்கணும். அப்போ பெரியவங்க அதனாலதான் என்ன சொல்றாங்க? சின்ன குழந்தையில இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருங்க. ஒழுக்கமான விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி நீங்க அவங்களை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் நல்லவர்களாக வந்து விடுவார்கள். ஆனா நம்ம சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் கெட்ட விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி பழக்கிட்டு பெருசான உடனே நீ இதெல்லாம் விட்டுடுன்னு சொன்னா எப்படி விடும்? அது பதிஞ்சிடுச்சு. ஆழமா பசுமரத்தாணி போல அது உள்ள போய் இறுகிடுச்சு. பசுமரத்துல நீங்க ஆணி அடிச்சீங்கன்னா லகுவா அந்த ஆணி இறங்கும். அந்த மரம் வந்து நல்லா காப்பு கட்டி நல்லா பெருசா நல்ல பக்குவம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்படியே இறுகி வஜ்ரம் மாதிரி ஆயிடும் மரம். பல வருடங்கள் ஆயிட்டா. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆணியை புடுங்கினாலும் வரவே வராது. அந்த ஆணி எவ்வளவு எளிதா நீங்க அடிக்க முடிஞ்ச ஆணியை வந்து நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் புடுங்கி எடுக்க முடியாது. சரி அந்த கண்டிஷன்ல ஒரு புதுசா ஒரு ஆணி அடிக்கலாம்னு சொல்லி நீங்க அடிச்சு பாருங்க, ஆணி உள்ளேயே போகாது. ஏன்னா அந்த மரமானது கல்லு மாதிரி ஆயிடும். இளம் பச்சையா இருந்த பசுமையான மரம் கல்லு மாதிரி ஆயிட்டா அதுல எப்படி போய் ஆணி அடிப்பீங்க? ஆணி உள்ள போகாது. ஏற்கனவே அடிச்ச ஆணியை புடுங்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த மரம் வந்து நல்லா பக்குவம் அடைஞ்சிடுச்சு. அதாவது நல்ல வஜ்ரம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த மாதிரி இங்க மனித மனமானது என்ன பண்ணுது? சின்ன வயசுல பசுமையா இருக்கும்போது நல்ல விஷயங்களை கொடுக்காம விட்டுட்டு பெருசான பிறகு நீங்க நல்ல விஷயத்த கொடுத்தா உள்ள போகாது. சரி அப்படி ஏற்கனவே நல்ல விஷயங்கள் இருக்கு அதை எடுத்துடலாம்னாலும் எடுக்க முடியாது. அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் உள்ள இருக்குது அதை எடுத்துடலாம்னாலும் எடுக்க முடியாது. அப்ப சின்ன வயசுல நீங்க பதிச்சதுதான். அப்ப அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா இருக்கிறதுனால
சின்ன வயசுல இருந்து நல்ல விஷயங்கள் நம்ம பழகிக்கணுங்கிறது இங்க சுட்டி காட்டுறார். அப்ப அதனால இங்க என்ன பண்ணணும், பொறுமை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அதனால மற்றவர்களை மாற்றுவதற்கோ மற்ற விஷயங்களை நாம் தலையிடுவதற்கோ எந்த விதம் நம்ம ஈடுபட வேண்டியதில்லை. நமக்கு வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்ம இடத்துல உருவாக்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய புத்திசாலித்தனத்தினால தேவையா இல்லையான்னு பகுத்தறிந்து தேவைன்னா அதை செய்யலாம், இல்லைன்னா விட்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்துக்கணும். நம்முடைய மனோபலத்தை அதிகரித்துக் கொள்ளணும். கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி உள்ளவன் தான் இங்க பலம் உள்ளவனாகவும் பார்க்கப்படுகின்றது. அதுதான் நாயமாத்மா பலகீன லப்யதே. இந்த ஆத்மா பலவீனர்களால் அடையப்படுவதில்லை என்று கீதையில பகவான் சுட்டி காட்டுகின்றார். பகவான் கிருஷ்ணர் சொல்றார், நாயமாத்மா பலகீன லப்யதே. யாருக்கு இந்த பலவீனம் இருக்கின்றதோ அவர்கள் ஆன்மாவை அடைய முடியாது அப்படின்னு சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது ஸ்ரத்தை. ஸ்ரத்தைன்னா என்ன? ஸ்ரத்தை என்பது நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்று பெயர். அப்போ நமக்கு எதன் மீது நம்பிக்கை வேணும்? குரு வேதாந்த வாக்கியேசு விஸ்வாசக ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். குரு வேதாந்த வாக்கியேசு விஸ்வாசக ஸ்ரத்தா. குரு மற்றும் சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை வேண்டும். அப்பதான் நம்ம அதை கத்துக்க முடியும். அப்ப என்ன சொல்ல வராங்க குரு? எதன் மூலமாக சொல்கிறார்? சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லுகின்றார். அப்ப அவர் சொல்லுகின்ற சாஸ்திரத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வேண்டும். அதை சொல்லிக் கொடுக்கின்ற குருவின் மீது நம்பிக்கை வேண்டும். அதுதான் இங்கே ஸ்ரத்தை, அதுதான் நம்பிக்கை. அப்ப குருவினுடைய வார்த்தைகளும் சாஸ்திரத்திலும் நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த குருவும் சாஸ்திரமும் யாரு? சாட்சாத் அந்த ஈஸ்வரனிடந்து வருகின்றன என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏன்னா குருவும் சாஸ்திரனும் யாருக்கு வேறாக இல்லை? ஈஸ்வரனுக்கு வேறாக இல்லை என்ற நம்பிக்கை வேண்டும். அப்போ ஏற்கனவே தெரிந்த ஒன்றை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தெரியாத ஒன்றை அடையும் வரை அதன் மீது நம்பிக்கை வேண்டும். இப்ப நமக்கு ஏற்கனவே ஒண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், அதனால அதன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனா இப்ப இந்த சாஸ்திரம் புதுசா படிக்க வரோம். அப்ப இந்த சாஸ்திரத்தை கற்றுக் கொடுக்க நம்ம புதுசா கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை பற்றி நமக்கு தெரியாததுனால அதன் மீது நம்ம நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான் அது என்ன சொல்லுது, அது எப்படி நான் உள்வாங்குறேன், அதில் என்னுடைய மனதளவில் அது எப்படி புரியுதுங்கிற ஒரு விசாரத்தோட நாம அதை முழுமை அடைய முடியும். அதைத்தான் கீதையிலையும் அவர் பகவான் சொல்றார், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் என்று சொல்கிறார். யாருக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களுக்கு ஞானம் கைகூடும் அப்படிங்கிறார். அப்ப ஸ்ரத்தை தான் இங்க ஞானத்தினுடைய முதல் படி. அப்ப அந்த முதல் படியாக இருப்பதனால அவர்களுக்கு இந்த ஸ்ரத்தையின் மூலமாக ஒரு நம்பிக்கை வந்து இந்த சாஸ்திரம் எல்லாம் உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அறிவு வந்து விட்டால் ஸ்ரத்தை தேவையில்லை. ஏன்னா தானாவே நம்பிக்கை தேவையில்லை. நான் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், நானே அதுவா இருக்கிறேன். அப்புறம் அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு தேவையில்லை. அப்போ ஸ்ரத்தையே ஞானமாக இங்க பரிணாமம் அடைகின்றது. இங்க உண்மையே ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த நம்பிக்கை தான் ஞானமாக மாறுகின்றது. ஞானம் வந்த பிறகு அங்க ஸ்ரத்தை தேவையில்லை. நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் அங்க தேவை இருக்காது. ஏனென்றால் நானே அதுவாக மாறிவிடுகின்றேன். அப்போ வேதாந்த விஷயத்திலே ஞானம் ஏற்படுகின்ற வரையில் நமக்கு ஸ்ரத்தை தேவைப்படுகின்றது. அப்புறம் சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சமாதானம் என்பது மன ஒருமைப்பாடு. அதாவது நம்முடைய லட்சியத்தில் இருந்து விலகாமல் சித்தத்தை ஒருமுகமாக வைத்துக் கொள்ளுதல் சமாதானம் என்று சொல்லப்படுகின்றது. இதை யோக சாஸ்திரத்துல என்ன சொல்றோம்னா சமாதி என்று சொல்கிறோம். சமாதானம் என்றால் இங்கு சமாதி என்றாலும் ஒன்றுதான். ஏன்னா இங்க வந்து கடைசியில என்ன ஆகும், அந்த ஆதியோடு சமமாதல், அந்த ஒருமைப்பாடு, மனம் வந்து அந்த அறிவோட இரண்டரை ஒன்றாகி விடுகின்ற நிலை, அதுதான் சமாதானம். 6 பண்புகளோட நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். சமாதி சட்க சம்பத்திங்கிற விஷயத்துல பார்த்துட்டோம். இன்னும் அடுத்தது முமுட்சுத்துவம் இருக்கு, அது நாளை வகுப்புல பார்ப்போம். இன்றைய வகுப்புல நம்ம என்னென்ன பார்த்தோம்? சமம், தமம், முபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்ற சமாதி சட்க சம்பத்தியை பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, இந்த 3 விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். முமுட்சுத்துவம் என்கிற 4வது பண்பை நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த பாடம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். சந்தேகம் இருந்தால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்க. அந்த சந்தேகத்துக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அந்த விளக்கம் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சுட்டா அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். இல்லைன்னா அந்த கிளாஸை சந்தேகம் தெளிதல் கிளாஸை வச்சுக்கிட்டு மறுநாள் திருப்பி கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ஆனா இப்போ அப்பப்போ நம்ம இதுக்கு ஒரு தெளிவு பண்ணிக்கிட்டோம்னா இந்த பாடம் நல்லா உள்ள போய் நமக்கு வேலை செய்யும். ஆனா நம்ம தெளிவடையாம நம்ம பாடத்தை எப்படியோ சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்மளும் கேட்டுட்டே இருப்போம், அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த சந்தேகமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா பாடம் உள்ள போகாது, வேலை செய்யாது. அவ சந்தேகம் கேட்கணும்னா ஒண்ணு பாடம் தெரியல அப்படிங்கிற அடிப்படையில சந்தேகம் கேட்கலாம்.
தெரிஞ்சிடுச்சா தெரியலையான்னு நமக்கு தெரியாத போது சந்தேகமே வராம நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப நம்ம ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க படிச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறதா, இல்ல புரியவே இல்லன்னு நான் நினைச்சுக்கிறதா. அப்ப இங்க இந்த மாரி ஒரு குழப்பங்கள் எல்லாம் வரும். அதனால சந்தேகம் இருந்தா கண்டிப்பா சந்தேகத்த கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதற்கு வாய்ப்பாக நாளைக்கு வகுப்பு தொடங்கும்போது ஒரு 10 நிமிஷம் சந்தேகம் தெளிதலா நம்ம பார்த்துட்டு மீண்டும் தொடரலாம். அப்ப இன்று எடுத்த வகுப்புல ஓரளவுக்கு புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இது மாரி போகும். இது வந்து ஒரு வேதாந்தத்தினுடைய அடிப்படை பாடமாக பார்க்கிறோம். படிக்க படிக்க புரியும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். மெல்லமா போக போக இதெல்லாம் உள்ள போய் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த தகுதிகளை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.